வணக்கம் நண்பர்களே, போன வீடியோவில் இந்த GSM ஸ்மார்ட் மொபைல் மோட்டார் ஸ்டார்டர் கண்ட்ரோலரை எப்படி LNT MK1 டைப் DOL ஸ்டார்டர் கூட கனெக்ட் பண்ணி வயரிங் பண்ணுறது அப்படிங்கிற வயரிங் கனெக்ஷன் டீட்டெயில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேம் டைப் கண்ட்ரோலரை எப்படி BCH கம்பெனியினுடைய சக்தி டைப் DOL ஸ்டார்டரில் கனெக்ட் பண்ணி வயரிங் பண்ணுறது அப்படிங்கிற வயரிங் கனெக்ஷன் டீட்டெயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவோட லிங்க்கை, அதாவது இந்த கண்ட்ரோலரை எப்படி LNT MK1 டைப் DOL ஸ்டார்டர் கூட கனெக்ட் பண்ண வீடியோ லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் மீண்டும் ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லேட்டஸ்ட் ஸ்மார்ட் மொபைல் ஆப் கண்ட்ரோல்டு மோட்டார் ஸ்டார்டர் கண்ட்ரோலர் இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இதனுடைய கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் BCH சக்தி DOL ஸ்டார்டர். இதனுடைய டோரை நான் ஸ்க்ரூவெல்லாம் லூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த ஸ்டார்டரில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபேஸ் சப்ளை இன்புட்டு, R ஃபேஸ் இங்கே, Y ஃபேஸ் இங்கே, B ஃபேஸ் இங்கே இன்புட்டாக கொடுப்போம். மோட்டருக்கு போகக்கூடிய அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்த ரிலேலேருந்து R ஃபேஸ் இங்கே, Y ஃபேஸ் இங்கே, B ஃபேஸ் இங்கேருந்து எடுத்து நம்மளுடைய மோட்டருக்கு கனெக்ட் பண்ணிடுவோம். இந்த ஸ்டார்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆன் புஷ் பட்டனும் தனியாக புஷ் பட்டன் இருக்காது. இந்த ஹோல்டிங் கான்டாக்டான இந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு போலில் ஒரு லிவர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதை டைரெக்டாக ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா இதுவே வந்து ஆன் புஷ் பட்டனை வேலை செய்யும். கீழே ரிலேயில் இருக்கக்கூடிய இந்த ரீசெட் பட்டனாக வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் புஷ் பட்டனாக வேலை செய்யும். ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க, ஆனால் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ரொம்ப நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் இந்த ஸ்டார்டரு. ஸோ இப்போ இதனுடைய கனெக்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். நம்மளுடைய கண்ட்ரோலரில் 1, 2, 3 இது வந்து பார்த்திங்கன்னா RYB 3 ஃபேஸ் சப்ளை கனெக்ஷன் கொடுத்துடணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கனெக்டர் நம்பர் 5, 6 வந்து பார்த்திங்கன்னா ஆன் புஷ் பட்டனுக்கு பேரலாகவும், 7 and 8 வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் புஷ் பட்டனுக்கு இங்கே சீரியஸாகவும் கனெக்ட் பண்ணணும். இதை இப்போ கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா R ஃபேஸ்க்கான வயரை நான் எடுத்துட்றேன். எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல நம்ம R ஃபேஸ் இன்புட் கொடுப்போம். ஸோ இங்கே கொடுக்க போகிறேன். ஸோ அதே போல் இந்த சிடி காயில் இந்த கனெக்ஷன் கொடுக்க முடியும். இந்த சிடி காயில் மறக்காமல் R ஃபேஸ் சப்ளை உள்ளே வர்ற வயரில் அந்த வயரை லூஸ் பண்ணி அதன் வழியாக உள்ளே விட்டு வெளியில் எடுத்து இங்கே கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து சிடி காயில் 2 வந்து பார்த்திங்கன்னா Y ஃபேஸ் உள்ளே வர்ற வயரை கழட்டி எடுத்துகிட்டு வந்து இதில் கொடுத்து இதில் வெளியே எடுத்து வந்து திருப்பி இங்கே கனெக்ட் பண்ணிடுங்க. அந்த வயரை ஒன்லி இந்த சிடி காயிலுக்குள்ளே அந்த சப்ளை ஃபேஸ் வயர் மட்டும்தான் வரணும், வேறு எந்த வயரும் வரக்கூடாது. அதே போல் சிடி காயில் 1 இந்த மாதிரி வயருக்குள்ளே போட்டு எடுத்து அதனுடைய 2 எண்டை கனெக்டர் நம்பர் 13 மற்றும் 14 கொடுத்துருங்க. சிடி காயில் 2 வயரை இது மாதிரி போட்டு எடுத்துகிட்டு வந்து அதனுடைய இந்த 2 டெர்மில் கனெக்டர் நம்பர் 15 and 16 கனெக்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சிடி காயில் கம்பல்சரி கனெக்ட் பண்ணால் தான் இந்த கண்ட்ரோலர் வேலை செய்யும். ஸோ இப்போது இதனுடைய ஃபஸ்ட்டு வயர், ஸோ கனெக்டர் 1 வயரை எடுத்துகிட்டு வந்து ஸ்டார்டரில் R ஃபேஸ் உள்ளே வர்ற இடத்துல கொடுத்துட்றோம். கொடுத்து இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிடுங்க. லூஸ் கனெக்ஷன் இருக்கக்கூடாது, ப்ராப்பராக டைட் பண்ணிடுங்க. அதற்கு அடுத்து Y ஃபேஸ். வீடியோவோட லென்த்தை குறைக்கலான்னு தான் வயரை மட்டும் நான் அப்படியே விட்டுட்டு ஸ்டார்டர் கனெக்ஷன் மட்டும் காட்டுறேன். ஏன்னா போன வீடியோவில் கம்ப்ளீட்டாக இங்கே கொடுத்து இங்கே கொடுக்குறது எல்லாமே எடுத்துருந்தேன். டைமிங் குறைக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது கனெக்டர் 2 எடுத்துகிட்டு வந்து Y ஃபேஸ் இன்புட்டில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3வது கனெக்ட் பண்ண வயர், அதாவது 3rd ஃபேஸ் இன்புட் எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே கொடுக்குறோம். டைட்டாக ஓகே டைட்டாக கனெக்ட் பண்ணிடுங்க. அதாவது நீங்கள் சைட்டில் வச்சு வயரிங் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த டம்மி ஹோல் பாயிண்ட்டை தட்டினீங்கன்னா அது உடஞ்சி ஓப்பன் ஆகிரும். அந்த ஹோலு இந்த இடத்துல போட்டுட்டு கார்ட் ப்ரொடக்டர் போட்டு அதன் வழியாக வயரை கொடுத்து கனெக்ட் பண்ணுங்கள். நான் ஓப்பனில் வச்சு பண்ணுறதுனால மேலே வச்சு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி 3 ஃபேஸ் இன்புட்டும் நம்ம கொடுத்துட்டோம். அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆன் புஷ் பட்டனுக்கான வயர், அதாவது கனெக்டர் நம்பர் 5 இது வந்து பார்த்திங்கன்னா ஆன் புஷ் பட்டனுக்கு பேரல். இதுதான் ஆன் புஷ் பட்டன் சொன்னேன். ஆன் புஷ் பட்டனுக்கு மேலே 1 கீழே 1 கொடுக்க போகிறோம். அதாவது கனெக்டர் நம்பர் 5 மேலே கொடுக்குறோம். ஏன்னா இதுதான் ஆன் புஷ் பட்டனுடைய ஒரு எண்டு. அதனால் கனெக்டர் நம்பர் 5 அதனுடைய வயரை இங்கே கனெக்ட் பண்ணிடுறோம். அதற்கடுத்து 6 இது வந்து 6ங்களா, 6 வயரை எடுத்துகிட்டு வந்து இந்த ஆன் புஷ் பட்டனில் கீழே கொடுக்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, எப்படி LNT ஸ்டார்டரில்
ஆன் புஷ் பட்டனுக்கும் ஆஃப் புஷ் பட்டனுக்கும் இடையில இருந்த அந்த லிங்க் வயர் ரெட் கலர் வயர் இருந்தது பார்த்தீங்களா சின்னதாக, அதை எப்படி ரிமூவ் பண்ணோமோ அதே போல் இதுலேயும் இது ஆன் புஷ் பட்டனை, இங்கே இருக்கக்கூடியது ஆஃப் புஷ் பட்டன், இதுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த லிங்க் வயரை இதை கழட்டி எடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க. இதை ரிமூவ் பண்ணி கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் கண்ட்ரோலர் ப்ராப்பராக வேலை செய்யும். இதை கழட்டி எடுத்து சேஃபாக வச்சுங்க. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு கண்ட்ரோலர்லேருந்து வரக்கூடிய 6 அந்த 6 வயரை எடுத்து கொண்டு வந்து இங்கே கொடுத்துடணும். சரி, கொடுத்து நல்லா டைட் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டர் நம்பர் 7, 8 இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் புஷ் பட்டனுக்கு சீரியஸாக கனெக்ட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறோம், கண்ட்ரோலர் 6லேருந்து 7க்கு ஒரு சின்ன பிட் வயர் போட்டு லூப் பண்ணிடுறோம். ஸோ அப்போ கனெக்ஷன் 6 to 7க்கு லூப்பிங் கிடச்சிரும். 8லேருந்து வரக்கூடிய வயரை இந்த இடத்துல நம்ம அந்த சின்ன இங்கேருந்து ஆன் புஷ் பட்டனுக்கும் ஆஃப் புஷ் பட்டனுக்கும் இடையில இருக்க வயரை ரிமூவ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த எண்டில் கொடுத்து நீங்கள் டைட் பண்ணிடுறீங்க. ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் கனெக்ஷன். ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா 3 phase சப்ளை இன்புட்டை ஆன் பண்ணுங்கள். 3 phase சப்ளை ப்ராப்பராக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணும்போது இந்த சீக்வன்ஸ் எல்இடி நமக்கு எரியணும். ஒருவேளை இந்த சீக்வன்ஸ் எல்இடி எரியல, ஆனால் நமக்கு 3 phase சப்ளை ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கண்ட்ரோலருக்கு வரக்கூடிய சப்ளை இன்புட்டு, அதாவது கனெக்டர் நம்பர் 1க்கு வரக்கூடிய வயரை கழட்டி கனெக்டர் 2லையும், கனெக்டர் 2ல் இருக்கிற வயரை கழட்டி கனெக்டர் 1லையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி மாற்றி கொடுத்தீங்கன்னா ஃபேஸ் சீக்வன்ஸ் ப்ராப்பராக சென்ஸ் ஆகிட்டு ஃபேஸ் சீக்வன்ஸ் இண்டிகேஷன் இந்த க்ரீன் எல்இடி எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் மேனுவல் மோடில் வேணும்னா நீங்கள் மேனுவல் வச்சுட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். அல்லது ஆட்டோவில் போட்டிங்கன்னா 3 phase சப்ளை எப்போ இருக்கோ அப்போலாம் தொடர்ந்து ஆன் ஆகி ரன் ஆகிட்டே இருக்கும். அல்லது சைக்கிளிக் டைமரில் ரன் ஆகும். நீங்கள் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் மூலிமா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கும் போது மேனுவல் பொசிஷனில் வச்சுட்டு நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் கனெக்ஷன் கொடுக்கணும். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நல்ல பெஸ்ட்டு ஃபியூச்சர்டாக இருக்குது. இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா வித் எல்சிடி டிஸ்பிளேவோடு இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு 3 phase சப்ளை வரக்கூடிய வோல்டேஜ், மோட்டர் ரன் ஆகும்போது என்ன ஆம்ஸ் எடுத்து ரன் ஆகுது, ஒருவேளை ஓவர்லோடோ ட்ரை ரன்னோ ஆகி ட்ரிப்பாக இருந்ததுன்னா என்ன ரீசனால் ட்ரிப் ஆச்சு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த டிஸ்பிளேயில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். கூடவே இது வந்து ஸ்மார்ட் ஆப் சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களுடைய ஃபோன்லேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிஸ்பிளேயில் வோல்டேஜ், ஆம்ஸு, ட்ரை ரன் ஆகி ட்ரிப்பாக இருந்தாலும் ஓவர்லோட் ஆகி ட்ரிப்பாக இருந்தாலும் என்ன ரீசனால் ட்ரிப்பாக இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஃபோன் ஆப் சப்போர்ட், அதாவது ஐடியூன்ஸ் சாஃப்ட்வேர் சப்போர்ட்டோடு வந்திருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.